வணக்கம். உங்களுக்கும் கவனம் அடிக்கடி சிதறுதா? ஒரு வேலையில உட்காரவே முடியலையா? அப்படின்னா, உங்க கவனத்தை திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு சூப்பரான சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். இது ஒரு சின்ன கதை வழியா ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா? நாள் முழுக்க ஒரே பிஸி, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நைட்டு படுக்கும்போது, இன்னைக்கு என்னதான் செஞ்சோன்னு யோசிச்சா ஒண்ணுமே இல்ல. கவலையே படாதீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல. நம்ம கதையோட ஹீரோ இவர்தான் மதன். சென்னையில இருக்கிற ஒரு 30 வயசு ஃப்ரீலான்ஸ் டிசைனர். வெளியிலேருந்து பார்த்தா மதனோட லைஃப் செம்மையா இருக்கு. நல்ல வேலை, நிறைய கஸ்டமர்ஸ், அடுத்தடுத்த டெட்லைன், ஒரே பிஸி. ஆனா அவரோட மனசுக்குள்ள எல்லாமே தலைகீழா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, மதனோடைய ஒரு நாள் எப்படிதான் போகுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? இந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிற வலையில அவர் எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வேலை செய்யணும்னு லேப்டாப்பை திறக்கிறாரு. டக்குன்னு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் வருது. சரி, இதை மட்டும் பார்த்துட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாரு. மெயிலை பார்த்து முடிச்சதும் அடுத்ததா அவரோட கை நேரா வாட்ஸ்அப்புக்கு போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பின மெசேஜஸை அவர் அப்படியே உள்ள இழுத்துருது. சரி, 2 நிமிஷம்தான் ஆரம்பிச்சு கடைசியில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல போய் மூழ்கிடுறாரு. நம்மள பலருக்கும் இந்த மெயில், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ட்ராங்கிள் ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா? அந்த 2 நிமிஷம்னு ஆரம்பிச்ச விஷயம் கடைசியில பார்த்தா முழுசா 40 நிமிஷத்தை காலி பண்ணிருது. இதோட ரிசல்ட் என்ன? வேலைகள்லாம் பெண்டிங்ல நிக்குது, டென்ஷன் ஏறுது, நைட்டு படுக்கும்போது ஒருவித குற்ற உணர்ச்சி, அவ்வளோதான் மிச்சம். ஒரு நாள் மதன் செம கடுப்புல லேப்டாப்பை மூடு வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்தாரு. அந்த அமைதியில தான் அவரோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. முதல் முறையா உண்மையான பிரச்சனை என்னன்னு நேருக்கு நேரா பார்த்தாரு. அவருக்கு அப்போதான் ஒன்னு புரிஞ்சுது. பிரச்சனை என்னால வேலை செய்ய முடியலங்கிறது இல்ல. பிரச்சனை என்னன்னா, எப்படி ஃபோக்கஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் அவர் உணர்ந்த உண்மை. அந்த கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் மதன் ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரூலை கண்டுபிடிச்சார். அதுதான் 90 மினிட் ஃபோக்கஸ் ரூல். சொல்லப்போனா இது அவரோட வேலை செய்யற ஸ்டைலையே மாத்திருச்சு. அதுக்கு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க போனை ஏர்பிளேன் மோட்ல போடுங்க. டிஜிட்டல் உலகத்திலிருந்து ஒரு சின்ன பிரேக். 2வது, மல்டி டாஸ்கிங் எல்லாம் மறந்துடுங்க. ஒரே ஒரு வேலை, அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. 3வது, 90 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணுங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, அந்த 90 நிமிஷத்துல வேற என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதுக்கு நோ சொல்ல கத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஆனா இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முதல் 10 நிமிஷம் உங்க மனசு வேற எங்கேயாச்சும் போகும், அலைப்பாயும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துல மைண்ட் செட்டில் ஆயிடும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம மூளை இயல்பாவே 90 நிமிஷ சைக்கிள்ல தான் பீக் ஃபோக்கஸ்ல வேலை செய்யுமா. ஒரு 40வது நிமிஷத்துல நீங்க டீப் ஃபோக்கஸ்குள்ள போயிடுவீங்க. கடைசியில டைம் போறதே தெரியாத அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனா நில்லுங்க, இந்த 90 நிமிஷ ரூல் மட்டும் பார்த்தாது. இது ஒரு பகுதி தான். மதன் அவரோட கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு நாள் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் சிஸ்டத்தையே உருவாக்குனாரு. பாருங்க, ஃபோக்கஸுங்கிறது வேலை நேரத்துல மட்டும் வர்ற விஷயம் இல்ல. அதனால மதன் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் மாற்றங்களையும் கொண்டு வந்தாரு. உதாரணத்துக்கு மதியம் லைட்டா சாப்பிட்றது. இதனால எனர்ஜி குறையாம பார்த்துக்க முடிஞ்சது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மனசுல ஓடுற எல்லாத்தையும் ஒரு நோட் புக்ல எழுதுறது. இதனால மன அழுத்தம் குறைஞ்சி மைண்ட் கிளியர் ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன பழக்கமும் அவரோட ஃபோக்கஸை நாள் முழுக்க ஷார்ப்பா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுச்சு. இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? முன்னாடி எப்பவும் ஒரே டென்ஷன், பதட்டத்துல இருந்த மதன் இப்போ ரொம்ப அமைதியா, கண்ட்ரோலா இருந்தாரு. வேலைகள் பெண்டிங் ஆகிறதுக்கு பதிலா சீக்கிரமே முடிய ஆரம்பிச்சது. சொல்லப்போனா இந்த சிஸ்டம் அவரோட வேலையை மட்டும் மாத்தல, அவரையே ஒரு புது மனுஷனா மாத்திருச்சு. சரி, மதனோட கதை நல்லா இருக்கு. ஆனா இப்ப நம்ம முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த சிஸ்டம் உங்களுக்கு எப்படி உதவும்? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இது டேலண்ட் பத்தின விஷயமே இல்ல, இல்லனா அதிர்ஷ்டம் பத்தியும் இல்ல. இது சரியான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றத பத்தினது.
மதன் ஒன்றும் பெரிய ஜீனியஸ் இல்ல, அவர் ஒரு நல்ல சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாரு, அவ்வளோதான். இன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இதை விட ஒரு பெட்டரான வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் இல்லையா? உங்க மனசு ஆமான்னு சொன்னா மாற்றத்துக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மாற்றம் நாளைக்கு வராது. அது நீங்க எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் வரும். சோ நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. முதல் அடியை இன்னைக்கே, இப்போதே எடுத்து வைங்க.